வணக்கங்க. இத்தனை நாள் நாங்கள் ஷார்ட் வீடியோ தாங்க போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் போடுறோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இங்கே வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்ல உடம்புக்கு சத்தான நிறைஞ்ச பொருளை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்கிறோங்க. இங்கே பாருங்க, 10 பொருளை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்க போகிறோங்க. பாருங்க, முதல்ல பீட்ரூட்டு, கேரட்டு, நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், திராட்சை, இஞ்சி, மாதுளம்பழம், கருவேப்பத்தலை, கொத்தமல்லி தலை, புதினா தலை, 10 பொருளை வச்சு நம்ம செய்ய போறோங்க. இதுல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. நம்ம ஹேருக்கு நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, டோட்டலா நம்ம பாடி ஃபுல்லுமே இது சாப்பிட்டுட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில ஏன் பண்ண முடியாதா, இது என்ன அதிசயமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், காலையில நேரத்துல ஒரு பொருள் வாங்குவோம், இன்னொரு பொருள் வாங்க முடியாது, சுச்சுவேஷன் மாறி போயிடும். அதனால இந்த பொருள் எல்லாம் நம்ம பாருங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இது கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் இந்த ஜூஸ் நான் செஞ்சு வச்சுக்குவாங்க. நாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே 3 வேளையும் சாப்பிடுவாங்க. இதுல இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கிளீன் பண்ணி அறுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. அறுக்க வேண்டிய காயெல்லாம் அறுத்தாச்சுங்க, பழமெல்லாம் உரிச்சு போட்டாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம போட்ட காய்கறி, பழ வகை இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. 5 லிட்டர் வந்திருக்குங்க. இங்க பாருங்க, இது 4-5 நாளைக்கு நான் வச்சுக்குவேங்க. நார்மலான ஃப்ரிட்ஜில் கூலிங்ல வச்சு நம்ம சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. அவ்வளோ எனர்ஜியான ஒரு ஜூஸுங்க இந்த ஜூஸு. வெளியில நம்ம போயிட்டு ரொம்ப டென்ஷனா வருவோம். இதுல ஒரே ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, பனங்கல்கண்டு போட்டாலும் சரி, நீங்க என்ன வேணா தேன் ஊத்திக்கலாம். ஆனா ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாங்க, அது மட்டும் வேண்டாம். நாங்கெல்லாம் குடிக்கிறதா இருந்தா அப்படியே பிளைனா ஊத்தி குடிச்சுக்குவோங்க. நாட்டு சக்கரை கூட நான் போடுறது இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம். நார்மலான கூலிங்ல வச்சு நீங்க தினந்தோறும் சாப்பிடலாம். இது வெய்ய காலத்துக்குன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா காலத்துக்குமே இந்த ஜூஸ் அவ்வளோ நல்ல ஜூஸுங்க. அவ்வளோ எனர்ஜி, நமக்கு சத்து நல்லா கொடுக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டான ஜூஸுங்க.